கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ மனிதர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாட்களாக இந்த சிலுவை தியானங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, அவர் பட்ட பாடுகளை குறித்து, ஒவ்வொரு காரியங்களை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நாமும் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே IMTVயை பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லா தேவ மக்களையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் தியானிக்கிற அந்த தியானத்திலிருந்து இயேசுவை குறித்து, நம்ம அருமை இரட்சகரை குறித்து நாம் சரியாய் அறிந்து கொள்ள இன்னும் கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தும் கிருபையில் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, அப்பா மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியில் அவதரித்து ஆண்டவரே இந்த பூமியில் நீங்கள் வளர்ந்து ஆண்டவர் இந்த பூமியில் எங்களுக்காக ஆண்டவர் ஊழியம் செய்து ஆண்டவர் பாடுகளை பட்டு ஆண்டவர் மரணத்தை சந்தித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிற இன்றும் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அன்பு இரட்சகரை ஆண்டவரை குறித்து இந்த நாளில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த லெந்து நாட்களிலே இந்த சிலுவை தியானங்களை குறித்து எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரையும் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மேம்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து மகத்தான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன சரணத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதையா என்ற இந்த வரிகளை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, எங்கள் தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி
ஆண்டவரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், ஆண்டவர் எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடைந்த அவமானங்களை, ஆண்டவரே அப்பா தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த சிலுவையின் காட்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக இந்த வசனத்தின் வாயிலாக வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம், அதில் உள்ளதான 45வது வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான வேத வார்த்தையாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமேன். அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமாக மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதில் நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னென்றால், இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார்? ஏன் இந்த பாடுகளை அவர் பட வேண்டும்? ஏன் இப்படி சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும்? ஏன் அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி, அதாவது அதிகாரம் செலுத்தும்படி, நான் தான் பெரியவர், நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லி அதிகாரத்தை செலுத்தாமல், அருமையான தேவ ஜனமே, இந்த வேதம் சொல்கிறது அதிகாரத்தை செலுத்தாமல் அவர் ஊழியம் செய்ய, அதாவது நானும் நீயும் ரட்சிக்கப்பட, பரலோகத்திற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த, பரலோக ராஜ்யம் முழுவதும் அவர் சாயலில் படைக்கப்பட்ட எல்லா தேவ மக்களும் எல்லா மனிதர்களும் வந்து சேர வேண்டும் என்று அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவர்களுக்காக மரிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ தாசரே, அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு நம் பூமியில் மனு அவதாரம் எடுத்ததற்கு அருமையான தேவ ஜனமே அநேக காரணங்கள் உண்டு. நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீ நானும் பரலோகம் வர வேண்டும், நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படியாகிலும் அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தாகத்தோடு தான் இந்த பூமிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார். அதை தான் இங்கே அவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக, அதிகாரத்தை செலுத்தும்படியாக, அல்லது கண்டித்து அல்லது பயமுறுத்தி அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்து, நான் தான், என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்லி அவர் தன் அதிகாரம், கடவுள் என்பது கடவுளுடைய குமாரன் என்கிற அதிகாரத்தை அவர் காண்பிக்காமல் அவர் செய்த ஒரு காரியம்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லப்படுகிறது, அந்த அருமையான வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ எப்படியாக இந்த பூமியில் எதற்காக வந்தார், அவர் வந்ததான நோக்கம் என்ன என்பதை சரியாய் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, அதுதான் நாம் சரியான ஒரு குட் ஃப்ரைடே கொண்டாட, புனித வெள்ளியை கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்கும். அருமையான தேவ ஜனமே, அருமையானதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அருமையான தேவ
தாசனே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல ஆமென் பிரியமான ஊழியத்தை கொல்லும்படியாக அவர் வரலை. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். நம் பிரதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படும் போது அவரை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின அந்த புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் ரொம்ப ஆழமான ஒரு வேத வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ தாசனே, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல இயேசுவை கவனித்து பார்க்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் பிரியமானவர்களே, இயேசு ஊழியத்தை எனக்கு அதிகாரம் பட்டு விட்டது என்று சொல்லி ஊழியத்தில் தன்னுடைய அதிகாரத்தையோ ஆளுகையோ அவர் செலுத்தாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, நானும் நீங்களும் பரலோகம் செல்லுவதற்கு, பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு ஊழியம் செய்வதற்காக வந்தார். அதனால தான் சீசனுடைய கால்களை அவர் கழுவினார். அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவை நீ நானும் கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அவர் ஊழியத்திற்காக எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், ஏன் வந்த நோக்கம் என்ன, நானும் நீயும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போக வேண்டும் என்றும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே அவர் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல். இன்னைக்கு ஊழியத்தை கவனித்து பாருங்கள். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் அல்லது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான யாராக இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இந்த ஊழியம் என்று வந்து விட்டாலே, இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை செலுத்தி நான் தான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், என்னைவிட ஒரு பெரியவன் இல்லை என்கிற ஒரு மமதைக்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அருமையான தேவ ஜனமே, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஊழியக்காரன் என்று சொன்னால் வேலைக்காரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அப்போ இந்த வேத வசனம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அதனால தான் அவர் பூமியில் இருந்த நாட்களெல்லாம் அந்த 3.5 வருடங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றி திரிந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார். அநேகருக்கு நன்மை செய்து, அநேகருடைய வியாதிகளிலிருந்து விடுவித்து, அநேக பிசாசுகளை துரத்தி, அநேக கட்டுகளை அழுத்து, குருடர்களை, செவிடர்களை, முடவர்களை அன்று பார்க்க செய்து, நடக்க செய்து, பேச செய்து, மரித்தோரை எழுப்ப செய்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் நம்பி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு இரட்சகர், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், தேவனுடைய வலது பாரசத்தில் செல்ல குமாரனாய் வீட்டிருந்த இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்வதற்காக வந்தார். அநேகரை மீட்க பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த ஊழியத்தை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று ஊழியத்தை செய்கிறோமா, அல்லது
அருமையான தேவ ஜனமே, இந்த ஊழியத்தை கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அருமையான நேரத்தில், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ரோல் மாடல், முன்மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ, அவர் எப்படி ஜெபித்தாரோ, அவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ, அவர் எப்படி தன்னை விட்டு கொடுத்தாரோ, அவர் எப்படி தன்னை முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவ ஜனங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தாரோ, அதே போல உன்னையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தில் பிரதான ஆசாரியராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்வதற்கு நாம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாம். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ மனிதனே, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, அவர் எப்படி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரோ, தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் எப்படி செய்தாரோ, அதே போல இந்த சிலுவை தியானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் முழுவதும், அல்லது மரணம் என்னையும் உன்னையும் சந்திக்கிற நாள் முழுவதும், அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை வரை நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த வருகை முழுவதும் என் ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்தாரோ, எப்படி தன்னையே இந்த ஊழியத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக பலியாக கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இதில் தேவன் பிரியப்படுகிறவராக, மகிமைப்படுகிறவராக நிச்சயமாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஊழியத்தை கொல்லக்கூடாது. இன்றைக்கி அநேகர் ஊழியத்தை கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தில் நான் தான் பெரியவன், நான் யாருக்கும் கட்டுப்பட முடியாது, யாரும் என்னை கேட்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய மனம் போன போக்கில் தேவ சித்தத்தை அறியாமல், தேவன் அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்ளாமல், தேவன் கொடுத்த திட்டத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படியே இன்னைக்கு இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய தாசனே, தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியத்தை, இந்த கனமான இந்த ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் கூட உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை என்னை நம்பி தேவன் கொடுத்த இந்த கனமான ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படும். அநேகரை நாம் மீட்கிறவர்களாக மாறிவிடுவோம். வேதத்தில் இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்த்தோம். இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன் பிரியமானவர்களை இயேசுவை நாம் கவனித்து பார்க்கணும்? இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. அவர் எப்படி இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்தாரோ, அவர் எப்படி இந்த ஊழியத்தை செய்வதற்காக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தாரோ, அதே போல தான் நீயும் நானும் இந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஊழியத்திற்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அதற்கு ஒரு வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின 2வது அதிகாரத்தில் அருமையான தேவ ஜனமே, ஒரு வேத வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, அவர் தேவகுமாரன், ஆனால் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார், தேவனுக்கு சமமாக இருக்கிறார். அப்படி இருந்தும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலையும் தன்னை உயர்த்தினதாக,
பெருமையாக பேசினதாக, அல்லது அந்த ஊழியம் எனக்கு பட்டுவிட்டது என்கிற அதிகாரத்தையோ அல்லது ஆளுகையோ அல்லது அதற்கு மாறான காரியங்களையோ அவர் ஒரு நாளும் செய்ததில்லை. சிலுவையின் மரண பரியந்தமுட ஒரு வாய் பேசாம, அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நன்றாக யோசித்து பாருங்க. ஆண்டவர் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். அந்த இடத்துல பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு சமமாய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்னைக்கு இயேசுடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும், அவருடைய ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் நம்மை நாமே வெறுமையாக்குகிறோமா? தாழ்த்துகிறோமா? அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறோமா? அவர் நம்மிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கையை, என் ஊழியத்தை, எனக்கு கொடுத்த உத்தமமான இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, அருமையான தேவ தாசனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? உன்னை நீயே வெறுமையாக்கி கொண்டிருக்கிறாயா? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. நான் தேவகுமார் என்று அவர் சொல்லியிருக்கலாம், தேவனுக்கு சமமானவர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. தன்னை தாழ்த்தி நான் வெறுமையாக்கினார் என்று வேதத்தில் போடப்படுகிறது. தம்மை தாமே வெறுமையாக்கி. அருமையான தேவஜன்மன், நான் பரலோகத்திலிருந்து வந்தவன், தேவனுக்கு சமமானவன், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு நாளும் நினைக்கவில்லை. தன்னை வெறுமையாக்கினார். அருமையான கர்த்தருடைய தாசனே, அவர் எழுதப்பட்டிருக்கிறது, பெரியவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அருமையான தேவஜன் அடிமையின் ரூபம் எடுத்தார். அருமையான வேலைக்காரன் வருவான், வேலை செய்வான், போயிடுவான். ஆனால் அடிமை எஜமானோடே இருக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கேட்டு செய்து கொண்டே இருந்தார். அப்போ ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் கூட பரலோக தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, இந்த பரிசுத்த வேதத்தில் எனக்கும் உனக்கும் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் நானும் நீ செய்ய வேண்டுமே தவிர என் சுயமாக எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. என்னுடைய சுயத்தில் நான் எந்த காரியத்தை செய்யக்கூடாது. என் விருப்பத்திற்கு ஏற்றாறு போல எந்த ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. அது நிச்சயமாய் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அருமையான தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய தாசர்களே, அருமையதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டு காலங்களும் கூட மரணம் சந்திக்கிற வரையிலும், சிலுவையிலே அவரை அறைகிற வரையிலும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற உனக்கு எனக்கும் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அருமையான தேவ தாசனை, இதை பார்த்து கொண்ட அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை தலைமையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படுகிறீங்களா? இதை பார்த்து கொண்ட அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படுகிறீங்களா? நானும் நீ அந்த கீழ்ப்படுதல் எனக்கு இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய தாசனே, அருமையான தேவ ஜனமே, அந்த கீழ்ப்படுதல் எனக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. அப்போ இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு ஊழியக்காரன் என்று வந்து விட்டாலே எவ்வளோ பெருமை, எவ்வளவாய் பெருமையில் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அதிகாரங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமான தேவ ஜனமே, அப்படி நாம் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால், அந்த ஊழியத்திற்காக நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால்,
அதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவதாசனே, அன்பு சகோதரனே, சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வரலை, அவர் ஊழியம் செய்ய வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக கொடுத்தார். அதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தில் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாம் உண்மையாய் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் பிதாவானவர் உன்னை என்னையும் கனப்படுத்துவார். உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், எஜமானத்தினுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி உன்னை என்னை கர்த்தர் உயர்த்துவார், நடத்துவார். அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நீங்கள் நல்ல அருமையான கர்த்தருடைய தாசனே, அவர் சொன்ன பிரகாரம், அவர் சொல்லுகிற இடத்துல சொல்லுகிற வேலையை சொல்லுகிற ஊழியத்தை மாத்திரம் நாம் செய்து அவர் பாதத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை என்னையும் உயர்த்தியே தீருவார். அவர் உயர்த்தும் போது இந்த உலகத்தில் அந்த உயர்வை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்ட அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சமூகத்தில் அதை மட்டும் செய்யுங்க. உங்களை வெறுமையாக்குங்க. அவருடைய என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்க. உங்களை தாழ்த்துங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் சொல்லி இருக்கிறபடி ஊழியத்தை நாம் செய்வோம். அநேகரை மீட்கும்படியாக. அதற்காக தான் அந்த ஊழியம், அதற்காக தான் அந்த சபை, அதற்காகத்தான் ஊழியக்காரன். அதனால தான் எனக்கு உனக்கு அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, வரம், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். இதை அத்தனையும் அவருக்காக நாம் செலுத்தும் போது, அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிறபடி அவர் செய்த ஊழியத்தை நானுனே செய்வதற்காகத்தான் உன்னை என்னையும் நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் செய்தது போல நானும் செய்வோம். அவர் தம்மை தாழ்த்தினது போல, அவர் கீழ்ப்படிந்தது போல, அவர் தன்னை வெறுமையாக்கினது போல நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தேவராஜ்யம் கட்டப்படும். தேவனுக்கே மகிமை உண்டாகும். எல்லாரும் நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தாவே, நீர் நல்லவராக இருப்பதற்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமில்ல தேவனே, நீரே பெரியவர், நீரே மாறாதவர். ஆண்டவரே, தேவகுமாரனாய் இருந்தும் ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நம்பி நீ கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை ஊழியத்தை அதிகாரம் செலுத்தி அல்லது எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல, சுய ஆண்டவர் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல யாரோ ஒருவரை பார்த்து ஆண்டவர் நாங்கள் செய்யாதபடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எப்படி இந்த பூமியில் இந்த ஊழியத்தை, பிதாவுடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தோட வேலையை செய்தீங்களோ அதே போல நாங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எப்படி
ஆண்டவரே அப்பா வெறுமையாக்கினீரோ, தாழ்த்தினீரோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்தீரோ, அதே போல் நீங்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே அதற்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து இந்த கனமான ஊழியத்தை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நாட்களிலே உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தரணும்னு நாங்கள் வேண்டுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையில் கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு துணையாய் பலனாய் இருந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஜீபித்து கொண்டிருக்கிற இயேசு சாமி தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிலுவை தியானத்தை அப்படியே தியானித்து அப்படியே விட்டுவிடாதபடி இதிலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மையாய் உத்தமமாய் இருக்க கர்த்தர் கிருபை தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.